Hello everyone, welcome to Become Theaters. நான் உங்க நவீன். ஸோ தீபாவளி சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தீபாவளி சீசன் சேலில் உங்களுக்கு எக்ஸலண்ட் ப்ரைஸஸ் எக்ஸலண்ட் ஆஃபர்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் இந்த ஆஃபர் டைமில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரைட் டைம். ஸோ இந்த 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 ஒரு பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்ஸலண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கிடைக்கும். ஸோ நல்ல ஆஃபர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஸோ ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் வரும்போது என்னென்ன விதமான பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் த மோஸ்ட் டிமாண்டட் மாடல். ஸோ ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்கில் ஒரு சேட்டலைட் பேக்கேஜ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரூம் சைஸு ஒரு டீசெண்டான சவுண்டில் டீடைலிங்காக சூப்பராக தேடுறவங்களுக்கு ஸோ கிளிப்ஸில் ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக் சேட்டலைட் பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. மேபி எனக்கு சேட்டலைட் தேவையில்லை, பட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணுன்றவங்களுக்கு ஸோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புக்ஷெல் பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. ஸோ புக்ஷெல் பேக்கேஜ் வரும்போது உங்களுக்கு சவுண்ட் இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு மிட் சைஸ் ரூமாக இருக்குது, ஃப்ளோர் ஸ்டாண்டிங் இடம் இல்லை, பட் நல்ல டீடைலிங்கில் ஸ்பீக்கர்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் புக்ஷெல் ஸ்பீக்கர் பேக்கேஜ் போகலாம். மேபி உங்கள் ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லை எனக்கு ஒரு மிட் சைஸ் ரூமில் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் வைக்கிறதுக்கான இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளிப்ஸில் பார்த்தா உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் டிரைவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 இன்ச் டிரைவ். ஸோ உங்களுக்கு ஸ்மால் சைஸ் ரூமு, மிட் சைஸ் ரூமு, இல்லை லார்ஜ் சைஸ் டெடிகேட்டட் தேட்டர் ரூமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான ரூமுக்கும் ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு 3.1 செட்டப்லேருந்து நீங்கள் அப் டு 11.2 செட்டப் வரைக்கும் எந்த விதமான பேக்கேஜ் பண்ணாலுமே எல்லா விதமான பேக்கேஜ்க்கும் ஸ்பீக்கர்ஸ் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 5.1.2, 7.1.2, 9.1.2 எல்லா கான்ஃபிகரேஷனுக்கான ஸ்பீக்கர்ஸும் நிறைய எக்ஸலண்ட் ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவ் சீசனில் ஒரு பேக்கேஜ் நல்ல ப்ரைஸ் வாங்கணுன்றவங்களுக்கு ஸோ இது ஒரு ரைட் டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்லை, ஸோ நம்ம வந்துட்டு இன்க்ளூடிங் அக்வாஸ்டிக் தேட்டர் ரூமும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அக்வாஸ்டிக் தேட்டர் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ் ஆஃப் அக்வாஸ்டிக்ஸ், உங்களுக்கு ஸ்மால் சைஸ் ரூம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 25-30 சீட்டர் ரூமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ரூம் இருந்தாலும் நம்மளால எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஏவியர்ஸை பார்த்தீங்கன்னா ஏவியர்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்வூஃபர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் சைஸ் இருக்குது, எனக்கு ஒரு 12 இன்ச்சில் 2 சப்வூஃபர் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மிங் சப்வூஃபர் தெரிஞ்சுன்றவங்களுக்கு கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 இன்ச்சில் ஒரு சப்வூஃபர் இருக்குது, அல்ட்ரா ஹை அண்ட் சப்வூஃபர். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சாக இருக்கும். இல்லை எனக்கு ரூம் சைஸ் ஒரு மீடியம் சைஸ் ரூம் இருக்குது, எனக்கு சப்வூஃபர் நல்ல பவர்ஃபுல்லாக வேணுன்றவங்களுக்கு 12 இன்ச்சில் சப்வூஃபர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டர் செட்டப் இருக்குது, பட் ஸ்டீரியோக்கு ஒரு நல்ல புக்ஷெல் ஸ்பீக்கர் தேடுறவங்களுக்கு ஜாமோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மாடலில் இருக்க ஸ்டுடியோ 7 சீரிஸில் S717Bன்ற பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், டைபோல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துமே ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல பேக்கேஜ் தேடுறவங்களுக்கு ஜாமோவில் பார்த்தீங்கன்னா HCS 526 ஒரு 5.0 பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து 5.1 நம்ம வாங்க முடியும், 5.1.2 சொல்லிட்டு இது எப்படியும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கேஎல்எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல்எஸ் ஸ்டோரின்ற சென்டர் சேனல் ஸ்பீக்கர், கேஎல்எஸ் பீகான் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல்எஸ்ல கேம்பிரிட்ஜ், அப்புறமா கேஎல்எஸ்ல குவின்சி. ஸோ உங்களுக்கு கேஎல்எஸ்லேயும் உங்களுக்கு ஒரு 5.1 இல்லை 5.1.2 போகும்போது எல்லா ஸ்டாக்ஸும் ரெடியிலேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ப்ரொஜெக்டர்ஸு, ஸ்க்ரீனு, HDMI கேபிள்ஸு, ஸ்பீக்கர் கேபிள்ஸு, ஸ்பீக்கர்ஸு, ஏவிஆர்ஸ்ன்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஹோம் தியேட்டர் எண்ட்ஸ்க்கு எதனா சொல்யூஷன் வேணும், இல்லை உங்களுக்கு எதனா ஒரு புதுசாக ஒரு பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு புது பேக்கேஜ் வேணும் என்று நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வீடியோவில் இதோட ப்ரைஸு, ஸ்பெக்ஸு, டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் ஒரு 5.1 பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் தேட்டர் பேக்கில் பார்த்தா வந்து உங்களுக்கு 3.0. ஸோ ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளிப்ஸில் B100 யூஸ் பண்ணியிருக்க ஒரு பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்போ, ஆனால் சேம் பிராண்டு சேம் சீரீஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுனாக்கா எனக்கு இன்னும் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தான் இந்த பேக்கேஜை நாங்கள் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 5.0 பேக்கேஜ் வித் சப்வூஃபர் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு 2 விதமான சப்வூஃபர் ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று 10 இன்ச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. ஸோ ரூம் சைஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு ஏற்ற மாதிரி இது வந்துட்டு சப்வூஃபர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜோட ஸ்பெக்ஸு, வேட்டேஜ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. ஸோ மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் எல்சிஆர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் எல்சிஆர் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி,
அந்த நீங்கள் இன்கேஸ் அந்த அந்த டோன் குவாலிட்டி சரி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்குமே ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் பேக்கேஜ். பட் மூவிக்காக உங்களுக்கு கொஞ்சம் அந்த டோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் தான், அது அவங்களுக்காக தான் இந்த பேக்கேஜாக வைண்ட் அப்பே பண்ணியிருக்கோம். ஸோ மாடல்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டுக்காக கிளிப்ஸில் B100 யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் ஸ்பீக்கர் அண்ட் சரௌண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்லேருந்து அந்த சென்டர் அண்ட் சரௌண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு B100ல 8 ohmsக்கு 50 watts வந்து உங்களுக்கு அப் டு 100 watts வரைக்கும் பீக் பண்ணக்கூடிய தான் இந்த ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கர்ஸ். சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது சேம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்கில் இருக்க சென்டர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தா வந்து உங்களுக்கு 3 inchesல 2 மிட் பேஸ் டிரைவர் 0.75 inches ஒரு ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 75 watts to 100 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய அந்த சென்டர் ஸ்பீக்கர். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 inchesல ஒரு மிட் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 0.5 inchesல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்வீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கிரில்ஸ் அந்த லுக்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா ஸ்பீக்கர் சைஸு கொஞ்சம் காம்பாக்ட் சைஸாக இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிளிப்ஸில் இது வந்துட்டு ரொம்ப டிமாண்டடாக இருந்த மாடல் 5.0 இருக்க நீங்கள் பேக்கேஜில் கொஞ்சம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் B100 போகலாம். இல்லைங்க எனக்கு 5.0 இது ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்கே வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் போக முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நெய் லெவல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க. மேபி நீங்கள் வால்மவுண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்லைன் காமர்ஸ் சைட்டில் வந்து உங்களுக்கு வால்மவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கிடைக்குது. இதை வாங்கிட்டு நீங்கள் வால்மவுண்ட் ப்ராக்கெட்டை போட்டு டில்ட்டோ பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரே பிளேஸ் தான் இருக்க, நான் டில்ட்டெல்லாம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு நெயில் கால் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா வந்து உங்களுக்கு அந்த கிளிப்ஸான லோகோ வந்திருக்கும். ஸோ லுக்ஸாக பார்த்தா ரொம்பவே ப்ரீமியமாக ரொம்ப யூனிக் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தா குவிண்டட் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக் இந்த மாடல் விட்டுட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீக்கர் இன் சேட்டலைட் கேட்டகரின்னு சொல்லும்போது இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக அந்த டாப் லிஸ்டிங்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா பேஸ் ரிஃப்ளெக்ஸ் போட்டு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கருக்காக கனெக்ஷன் டெர்மினல்ஸ் பார்த்தா உங்களுக்கு பேக் சைடில் பின்னோல்கான ப்ரெஸ்ஸிங் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியும். எனக்கு ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்கில் 5.0 பேக்கேஜ் போகணுன்றவங்களுக்கு ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் B100 மாதிரி போய்ட்டு நீங்கள் இது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இது ஒரு கஸ்டமைஸ் பேக்கேஜ் இருந்தால சப்வூஃபருக்கும் அகைன் 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று 10 inch போகலாம், நீங்கள் 12 inch போகலாம். இல்லை ரூம் சைஸு காம்பாக்டாக இருக்குது, எனக்கு ஒரு டீசெண்டான பேஸ் இருந்தால் போதும், ஓவர் பேஸ் வேண்டாம், எனக்கு அந்த பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கிளிப்ஸில் 600 கூட போக முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜை பார்த்தா இந்த ரெஃபரன்ஸ் தியேட்டர் பேக்கில் எல்லாமே மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும். ஸோ மேக்னெட்டிக் கிரில்ஸ் கூட உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லோகோவோட இந்த டிசைன் இருக்கும். ரொம்பவே ஒரு ப்ரீமியமான பேக்கேஜ் சொல்ல முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் கூட நீங்கள் எந்த ஏவியர் மர்ஜ் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா டெனனில் ஏவியர் 250 BD யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஆங்கியோவில் பார்த்தீங்கன்னா 393 அந்த மாடல் யூஸ் பண்ண முடியும். ஸோ எனி 5.1 ஏவியர்ஸ் இதுக்கு இந்த பேக்கேஜ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கூட எனக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஏவியர் இது வேணும், எனக்கு வைஃபை ப்ளூடூத் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனல் வேணும்னு நினைக்கிறவங்க டெனனில் S660H ஏவியர் நீங்கள் போக முடியும். ஸோ S660H இதுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவியரில் உங்களுக்கு ARC, EARC 4K 8K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறது. அட் த சேம் டைம் ஆப்பிள் ஏர்ப்ளே, உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீமிங், டைடல், டீசன்ட் இது மாதிரி உங்களுக்கு மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வைஃபை ப்ளூடூத் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். அந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த 5 சேனல் ஏவிஆரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டெனன் S660H இருக்கும். ஸோ இந்த ஓவரால் காம்போவோட ப்ரைஸ் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ இந்த பேக்கேஜ் இது ஒரு மல்டிபிள் காம்போ இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவ்வளோ டேட்டா ப்ரைஸ் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணாத வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை ப்ராடக்ட்டாக வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஜாமோவில் SCS 526ல இருக்கக்கூடிய ஒரு 5.1.2 டால்பி அட்மாஸ் பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பேக்கேஜில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாமோவில் SCS 526ல ஒரு 5.0 பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கா சப்வூஃபர் அண்ட் அட்மாஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்டா R12SWன்ற ஒரு 12 inch சப்வூஃபர், அட்மாஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்டா CS16ன்ற ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு 5.1.2 டால்பி அட்மாஸ் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க ஏவியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெனனில் 1800H. ஸோ இதுக்கு எல்லா பேக்கேஜ் 1800H போடுற எனக்கு வேறு மாடல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வேறு மாடல்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது இதில் 1800H இருக்குது, 2800 இருக்குது. ஸோ ஆங்கில பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 6100, 7100, TX 696 எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் சவுண்ட் சிக்னேச்சர் ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இன்கேஸ் எனக்கு எந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு எந்த ஆம்பிளிஃபயர் மேட்ச் பண்ணணும்னு தெரியலனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று மட்டும் தான், நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேக்கேஜாக நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏவியர் இருந்தாலும் சரி, ஸோ ஸ்பீக்கர் சிக்னேச்சருக்கு கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏவியரை மேட்ச் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜோட ப்ரைஸு, ஸ்பெக்ஸு, வேட்டேஜ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாமோல S526ன்ற ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜாமோவோட சவுண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மியூசிக்கலி இருக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு மியூசிக்கலாக ரொம்பவே நல்லா இருக்கணும், எனக்கு ஸ்டீரியோக்கும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் மூவிஸ்க்கும் நல்லா இருக்கணும் போது இந்த பேக்கேஜ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக என்ட்ரி லெவலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது.
ஸோ 75,000 65,000 உங்களுக்கு 5.1 பேக்கேஜ் அவைலபிள் இருக்கும். பட் வாங்கினதுக்கு அப்புறமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் பேசிவ் ரேடியேட்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏர் வெண்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடான பிராண்ட் இருக்காது. ஸோ அது மாதிரி பேக்கேஜ் வாங்கி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. ஸோ அதோட கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 10,000 20,000 எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ப்ரீமியம் பிராண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு, மியூசிக் குவாலிட்டி, வோக்கல் குவாலிட்டி எல்லாமே டாப் நாட்சாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண மட்டும் போதும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆக முடியும். நீங்கள் லிட்டரலி ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு அப்கிரேடே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜோட ஸ்பெக்ஸ் அண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஜாமில் பார்த்தீங்கன்னா S526 டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 இன்ச்சில் சாஃப்ட் டவுன் ட்வீட்டர்ஸ் வித் வேவ் கைடோட வந்துடும். ஸோ 6.5 இன்ச்சஸில் 2 மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் மேக்னெட். ஸோ மூவிங் காயில் மேக்னெட் இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பேஸ் அண்ட் மிட்ஸுக்கு கொஞ்சம் கூட டிஸ்டார்ஷன் லெவல் இருக்காது. உங்களுக்கு மியூசிக் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ மியூசிக்கெல்லாம் எனக்கு ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டீரியோ மோடில் கேட்கும்போது இந்த பேக்கேஜ் ரொம்பவே ஒரு ஒர்த் பை. ஸோ இந்த ஸ்பீக்கரோட பேக் சைட் வியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ பேக் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அண்ட் மிட் பேஸ் டிரைவருக்கு ரெண்டுக்கும் இண்டிவிஜுவல் சேம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தா வந்து உங்களுக்கு பையாம்பிங்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட ஆம்பிளிஃபையர் நீங்கள் 7 சேனலில் ஒரு 9 சேனல் ஆம்பிளிஃபையர் வாங்குறீங்க, ஒரு 7 சேனல் செட்டப் வச்சிருக்கும் போது நீங்கள் பையாம்பிங் பண்ணி இந்த ஸ்பீக்கர் இன்னும் கூட நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பையாம்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் மிட் பேஸ் டிரைவர் ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் ஆகிடும். ஸோ ஸ்ப்ளிட் அப் ஆகும்போது நீங்கள் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது உங்கள் டெர்மினல் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மேபி உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணி தெரியும் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அட் த டைம் ஆஃப் இன்ஸ்டலேஷன் உங்கள் டெக்னீஷியன் கிட்ட நீங்கள் வந்துட்டு பையாம்ப் பண்ணுற ஆப்ஷன் இருக்க ஏவியர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக பையாம்பிங் பண்ணி யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ரியலி சவுண்ட்ஸ் குட்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கரோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 ohmsக்கு 150 wattsலேருந்து உங்களுக்கு அப் டு 200 watts வரைக்கும் பீக் பண்ணக்கூடியது அந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஜாமோட குவாலிட்டியை நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். இது வந்து ஒரு ஃபேமஸ் டென்மார்க் பிராண்டு. ஸோ டென்மார்க் பிராண்ட் போகும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டேனிஷ் பிராண்டில் இருக்க எல்லா ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப டாப் நாட்சாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க இந்த பேக்கேஜ் வரக்கூடிய சென்ட்ரல் ஸ்பீக்கர் எதுன்னு பார்த்தீங்கன்னா S52 அப்படின்ற சென்ட்ரல் ஸ்பீக்கர் தான் இது பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 இன்ச்சில் 2 மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க, 1 இன்ச்சில் ஒரு சாஃப்ட் டவுன் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜில் வர சென்ட்ரல் ஸ்பீக்கர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வோக்கலும் சரி அந்த வோக்கல் ப்ரெசென்டேஷன் அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட மூவி பார்க்கும்போது இந்த பேக்கேஜில் 100% சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கரில் பேக் சைட் வியூ பற்றி பார்த்துடலாம். பேக் சைட் வியூவில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் போர்ட் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கர் மேபி நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இதுக்கு வந்து நெயில் வால் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நெயில் வாலில் நீங்கள் இது வந்துட்டு இன்கேஸ் உங்கள் டிவி கேபினெட் இருக்குது, எனக்கு சென்ட்ரல் ஸ்பீக்கர் இருக்குது, கேபினெட் இல்லை பட் வால் மவுண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கர் வால் மவுண்ட் பண்ணி உங்களோட மியூசிக் லிசனிங்கும் மூவிக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா S52 அப்படின்ற சரௌண்ட் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ S52 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 இன்ச்சஸில் ஒரு மிட் பாஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க, 1 இன்ச்சில் வந்துட்டு சாஃப்ட் டவுன் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பேக் சைட் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரிஃப்ளெக்ஸ் போர்ட் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, நெயில் வால்க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேபி இது நீங்கள் வந்துட்டு உங்களோட செட்டப் பண்ணும்போது இதை வால்மவுண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்பீக்கர் உங்களை வால்மவுண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட வேட்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ohmsக்கு 100 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ மூவி வாட்சிங்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பிராண்டை வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் எக்ஸலன்ட் பிராண்ட்னு சொல்ல முடியும். 5.0 பேக்கேஜ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அந்த .1 and 2 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு CS16 கிளிப்ஸில் இருக்க அட்மாஸ் ஸ்பீக்கர் கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல் எஸ்டபிள்யூன்ற சப்வூஃபர் தான் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ரூம் சைஸுக்குமே இந்த 12 சப்வூஃபர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது பேஸ் ஹேண்டிங்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜ் கூட மர்ஜ் பண்ணியிருக்க ஏவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெனலில் 1800 HCA தான் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1,80,000 rupees ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ 1,80,000 என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ், பேர் ஆஃப் சரௌண்டு, சென்டர் ஸ்பீக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.0 பண்டில் ஒரே பாக்ஸ்லேயே பேக்கிங் வந்து. இந்த பேக்கேஜ் பார்த்தா உங்களுக்கு டோட்டல் 2 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க் வுட் கலரில் அவைலபிள் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் ரூமோட ஆஸ்தெட்டிக் லுக்ஸ் ப்ளஸ் உங்கள் ரூமோட இன்டீரியர் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பேக்கேஜை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம ஸ்க்ரீனில் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் ஒரு காம்போ பேக்கேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த காம்போ பேக்கேஜ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் F200 டவர் ஸ்பீக்கர்ஸ், டெனனில் PMA 600 NE ஒரு இன்டிகிரேட் ஆம்பிளிஃபையர். ஸோ PMA 600 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைஃபை அப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இல்லை.
ஸோ அந்த வைஃபை அண்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனுக்காக அடிஷனலாக வந்துட்டு நம்ம விம் மெனு மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்போவில் டோட்டலாக 3 ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா F200 6.5 inches டுவல் டிரைவ் 1 inch ஒரு ஆன்லோட் வித் ட்வீட்டர்ஸு 8 ohmsக்கு உங்களுக்கு 300 watts ஸ்பீக் பண்ணக்கூடியது அந்த டவர் ஸ்பீக்கர்ஸு ஃப்ரண்ட் போர்ட்டடு பயாம்பிங்கோட வந்துடும். ஸோ சவுண்டிங்க்கும் சரி உங்களுக்கு ஸ்டீரியோக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டீரியோ காம்போவில் எந்த ஆம்பிஃபையர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Denon PMA 600NE 8 ohmsக்கு 45 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தான் அந்த ஆம்பிஃபையர். ஸோ பார்த்தா உங்களுக்கு 2 channel ட்ரிவன் உங்களுக்கு ஸ்டீரியோக்கு ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஸ்பீக்கர்ஸ் எக்ஸலண்ட் ஆம்பிஃபையர்னு சொல்ல முடியும். ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு பட்ஜெட்டில் இருக்க ஒரு ஆம்பிஃபையர் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Denon கண்டிப்பாக அது டாப் லிஸ்டிங்கில் இருக்கும். ஸோ இது கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க ஸ்ட்ரீமர் பார்த்தீங்கன்னா விம் தான் இது கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓவரால் காம்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்கு ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் பேக்கேஜ் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த பேக்கேஜில் நீங்கள் அப்படியே ஹோம் தியேட்டருக்கு அப்கிரேட் ஆனாலும் இந்த டவர்ஸ் நீங்கள் ஹோம் தியேட்டருக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்டீரியோவாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டீரியோ லவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மூவி லவராக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இது ஒரு பேக்கேஜ் எக்ஸலண்டாக ரன் பண்ண முடியும். ஸோ ஆம்பிளிஃபையரில் வந்துட்டு உங்களுக்கு HDMI இருக்காது, பட் உங்கள் டிவிலேருந்து ஆப்டிக்கலில் ரன் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்கள் மூவியோ இல்லை மியூசிக்கோ என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,20,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதுன்ட்டு ஒரு லிமிட்டட் டைம் சேல். இல்லை எனக்கு ஸ்ட்ரீமர் வேண்டாம், எனக்கு ஆம்பிளிஃபையரோட மட்டும் போதுனாக்கா 1,10,000 rupeesக்கு Denon PMA 600NE ஆம்பிளிஃபையர் வித் கிளிப்ஸ் F200 டவர் ஸ்பீக்கர் தான் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வித் ஸ்ட்ரீமர் வாங்கினாக்கா உங்களுக்கு 120 வரும், வித்தவுட் ஸ்ட்ரீமர் வாங்கினா 1,10,000 rupees வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தீபாவளி சேல்லேருந்து லிமிட்டட் டைம் இந்த ப்ரைஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயும் போல் நம்ம ஸ்க்ரீனை தமிழுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் ஒரு 5.1.2 கான்ஃபிகரேஷன் இருக்க ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கு, 2 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சென்ட்ரு, பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், ஒரு 12 inch ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர், Denonல 1800 Hzக்கான ஒரு அட்மாஸ்பியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்ஸு, டைட்டல்ஸு, ப்ரைஸு எல்லாத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கிரில்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புஷ் டைப்க்கான கிரில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா F200 ஒரு டவர் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த மாடலில் திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inches டுவல் டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 inch வந்துட்டு ஒரு ஹார்ன் லோடு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ட்டட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் போர்ட்டட் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் இஷ்யூ கண்டிப்பாக வருது. ஸோ பிளேஸ்மெண்ட் இஷ்யூ எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஸ்பீக்கர் ரேர் போர்ட்டாக இருக்குனாக்கா உங்களுக்கு வால் டு ஸ்பீக்கருக்கு ஒரு 8 to 12 inches நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஃப்ரண்ட் போர்ட்டட்னு போகும்போது உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் இஷ்யூ இருக்காது. இன்கேஸ் உங்கள் ரூம் ஒரு காம்பாக்ட் சைஸாக இருக்குது இல்லை சின்ன சைஸ் ரூமாக இருக்குது, எனக்கு அந்த 8 to 10 inches என்னால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு வால் டு வால் க்ளோஸ் டு வால் வைக்கும்போது நினைக்கும் போது இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்குது. ஸோ என்னென்னு பேக் சைடில் பார்த்துடலாம். ஸோ பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பயாம்பிங்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதோட பவர் இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலிங்காக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஸ்பீக்கரை நீங்கள் பயாம்பிங் ஜம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை வயரிங் பண்ணி இந்த ஸ்பீக்கரை இனிமேல் உங்களுக்கு டோனல் குவாலிட்டியில் எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கரோட வேட்டேஜ் பற்றி வந்து உங்களுக்கு 8 ohmsக்கு உங்களுக்கு அப் டு 300 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய தான் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தியேட்டருக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு 2 channel நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டீரியோக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு உங்களுக்கு அப் டு 300 watts ஸ்பீக் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் B100 ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளிப்ஸ் B100 ஸ்பெக்ஸ் வேட்டேஜ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 inches ஒரு மிட் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 inch ஒரு ஹார்ன் லோடு ட்வீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 ohmsக்கு 50 watts வந்து உங்களுக்கு அப்புறம் 100 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய தான் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் C200 ஒரு சென்டர் ஸ்பீக்கர் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 inches 2 மிட் பேஸ் டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 inches ஒரு ஹார்ன் லோடு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட பேக் சைட் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இந்த சென்டர்லேயும் உங்களுக்கு பெட்டர் என்ஹான்ஸ்மெண்ட்காக உங்களுக்கு பயாம்பிங் அண்ட் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பயாம்பிங் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்டாக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சென்டர் ஸ்பீக்கர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பயாம்பிங்கான டெர்மினல்ஸ் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 5.0 பேக்கேஜ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க அட்மாஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் CS16 ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ்னு போகும்போது இந்த ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் டேக்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்ட் ப்ரைஸ் டேக்லேயே இருக்கும். ஸோ கிளிப்ஸில் நீங்கள் ஜென்ரலாக ஒரு 5.1 பேக்கேஜ் நீங்கள் பிளான் பண்ணாலே உங்களுக்கு 1,80,000 1,90,000 ஈஸியாக க்ராஸ் ஆகிடும். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜோட வித் இன்க்ளூடிங் ஏவியர் அட்மாஸ் செட்டப்போட நம்ம ஒரு எக்ஸலண்ட் ப்ரைஸாக தரோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிளிப்ஸில் CS16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 50 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 6.5 inch இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா
கிளிப்ஸில் R12SWன்ற ஒரு 12 இன்ச்க்கான ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே டைட் பேஸ் டெலிவர் பண்ணும். ஸோ இதுன்ட்டு ஒரு ரேர் போர்ட்டட் சப்வூஃபர். ஸோ 12 இன்ச்சுக்கு உங்களுக்கு 12 இன்ச்சுன்னு போகும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒரு மிட் சைஸ் ரூமு இல்லை ஒரு லார்ஜ் சைஸ் ரூமு எனக்கு சப்வூஃபர் நல்லா பவர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்வூஃபர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்வூஃபரோட வேட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் 12 இன்ச்சு லாங் த்ரோ கொஷின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 400 வாட் ஸ்பீக் பண்ணக்கூடியது இந்த சப்வூஃபர். இந்த பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க ஏவியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரனில் 1800H. ஸோ இதுக்கு எல்லா பேக்கேஜும் 1800Hன்னு போடுறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ்னு வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல் பார்த்தா டெரனில் 1800H தான். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8K and 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகும். வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்குது. உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீமிங்கு, ஆப்பிள் ஏர்ப்ளே, க்ரோம் காஸ்ட்டு, அலெக்சாண்டர் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த ஒரு ஏவியரில் வந்துடும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ்னு போகும்போது இந்த ஏவியர் ரொம்ப ஒன் எக்ஸலன்ட் பேக்கேஜ் சொல்ல முடியும். பட் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 ohmsக்கு 85 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தான் இந்த ஏவியர். ஸோ இந்த ஓவரால் 5.1.2 பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,20,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது 2,20,000 பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் சேல். ஸோ ஃபெஸ்டிவ் சீசனுக்காக மட்டும் இந்த ஆஃபர் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இருக்க வரைக்கும் இந்த ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபெஸ்டிவ் சீசனில் ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கேஜ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், இந்த பேக்கேஜை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியும்போது காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெமோ பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூர் ராஜாஜி நகரில் நம்ம ஸ்டோர் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டெமோ பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமில் ஒரு ஆடியோ ஃபைல் சவுண்ட் குவாலிட்டியில் இருக்க ஒரு பேர் ஆஃப் புக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா ஜாமோ S7 17B தான் இதோட மாடல் நம்பர். ஸோ S7 எது இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் 7 சீரிஸ்ன்ற மாடல் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ என்ன பர்டிகுலராக 7 சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்வர்டாக லிஃப்டாக இருக்கும். ஸோ அதோட ஓவரால் டில்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டிகிரியில் டில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 7 டிகிரி டில்ட் இருக்கிறதுனால தான் இந்த மாடலே ஸ்டுடியோ 7 சீரிஸ்னு சொல்லிட்டு இது நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் ஒன் ஆஃப் தி எக்ஸலன்ட் ஸ்பீக்கர்ஸ் அட் ப்ரெசென்ட் டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ப்ரீமியமான மாடலாக இருக்குது. ஸோ இந்த மாடலோட ஸ்பெக்ஸு, வேட்டேஜ் டீட்டெயில்ஸு, இதோட டிசைனு, பெர்ஃபார்மன்ஸு, இது எந்த மாதிரி ரூமுக்கு மேட்ச் ஆகும், ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் செட்டப்பாக இது எப்படி பண்ண முடியுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா கிரே. ஸோ 2 கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா வந்து உங்களுக்கு 7 inches பேப்பர் கன் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. 1 inch உங்களுக்கு வேவ் கைடோட சில்க் டோம் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்விட்டர்ஸ்னு பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டியில் பெஸ்ட் ட்விட்டர்ஸ்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் டோம் வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்விட்டர்ஸ்னு கேட்க முடியும். உங்களுக்கு டோனல் குவாலிட்டி, அந்த ஐஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு இதை சொல்ல முடியும். இன்றைக்கி ப்ரெசென்ட் டே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் வேட்டேஜ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதோட ஸ்பெக்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 ohm ஸ்பீக்கர்ஸ். ஸோ 4 ohm ஸ்பீக்கர்ஸ் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபயர் உங்களுக்கு அந்த 4 ohm ஆம்ப்ளிஃபயர் மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஸ்டீரியோக்கும் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹோம் தியேட்டருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹை எண்டான ஹோம் தியேட்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஹை எண்ட் ஹோம் தியேட்டரில் ஸ்டீரியோவும் சரி, மூவியும் சரி, ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸில் ஒரு % கூட எனக்கு காம்ப்ரமைஸே ஆக முடியாது. பட் எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் பார்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேக்கேஜுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக போக முடியும். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு டவர்ஸு, புக் ஷெல்ஃபு, சென்டரு எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடிலி அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் கர்வ் பண்ணியிருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் டிஃப்ராக்ஷன்ஸு, அந்த டிஸ்டார்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலராக இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்பீக்கரோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 inches தார் ஹேமர் டிசைனில் தான் உங்களுக்கு இந்த பேப்பர் கோன் ட்ரைவர் பண்ணியிருப்பாங்க. 1 inch சில் டவுன் ட்விட்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 4 ohmsக்கு 100 watts பவர் பண்ணக்கூடிய தான் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸு. ஸோ ஸ்டீரியோ செட்டப் போகும்போது நீங்கள் எந்த மாதிரி ஸ்டீரியோ ஆம்ப் இது போடலான்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் டே மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிடிஸுக்கான சோர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்காக ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபயரு, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சிம்பிள் செட்டப்னு போகும்போது விம் ஆம்ப் ப்ரோ, விம் ஆம்ப் அந்த மாதிரி மாடல் போகும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ விம் ஆம்ப் ப்ரோக்கு இந்த மாடல் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தாலுமே சரி, இந்த ப்ராடக்ட் போகும்போது உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு சைமல்டேனியஸாக வந்து உங்களுக்கு விம் ஆம்ப் ப்ரோக்கான ப்ரோஷர், அந்த கேட்டலாக், இந்த பேக்கேஜோ தான் உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா விம் ஆம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ohmsக்கு 120 watts உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் விம் ஆம்ப். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது 4 ohmsக்கு 100 watts. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு அந்த ஆடியோ டீட்டெயிலிங், அந்த ஆடியோ இமேஜிங் பார்க்கும்போது ரொம்பவே ஃபைனஸ்ட் டியூனிங்காக தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மூவிக்கும் சரி, அட் த சேம் டைம் எங்கள் ஸ்டீரியோக்கும் சரி, அண்டர் ஒரு 90,000 பட்ஜெட்குள்ளே எனக்கு வைண்ட் அப் பண்ணணும். ஸோ 90,000 பட்ஜெட்டில் எனக்கு சிம்பிளாக ஒரு 2 சேனல் இருந்தாலே போதும். பட் மூவிக்கு ஸ்டீரியோக்கு ரெண்டுக்குமே ஒரு சூப்பரான பேக்கேஜ் வாங்கணும். ஸோ எனக்கு இது பேக்கேஜ் வாங்கினா நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 years எனக்கு மாற்ற ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் நீங்கள் தாராளமாக போக முடியும்.
ஸோ இன்றைக்கி பார்த்தா ஜென்ரலாக ஒரு பேசிக்காக ஒரு 5.1 பேக்கேஜ் வாங்கணும். நீங்கள் ஒரு பேசிக் ஒரு 5.1 பேக்கேஜ் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 to 60,000 ப்ரைஸ் டேக்ல தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபையாஸ்ன்னு கேட்டிங்கன்னா சில கஸ்டமர் கன்வின்ஸ் ஆவாங்க. சில பேருக்கு வந்துட்டு நிறைய பெட்டர் ஆடியோ எதிர்பார்ப்பாங்க. ஸோ பெட்டர் ஆடியோவில் எனக்கு ஒரு 2 சேனல் கேட்டாலும் சரி, ஆனால் எனக்கு அந்த குவாலிட்டியில் மட்டும் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பேக்கேஜுக்கு தாராளமாக போக முடியும். ஸோ விம் ஆம் ப்ரோ அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வைஃபை ப்ளூடூத்துக்கான ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு அதில் பார்த்தா உங்களுக்கு அனலாக் இன்புட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டிவிலேருந்து நீங்கள் HDMI ரன் பண்ணிக்க முடியும். இல்லை இன்கேஸ் பழைய டிவி யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஆப்டிக்கல் மட்டும் தான் டிவியில் அவைலபிள் இருந்தால் நீங்கள் ஆப்டிக்கல் யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ விம் ஆம் ப்ரோ அந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் HDMI கொடுத்துருப்பாங்க, அனலாக் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்டிக்கல் டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். ஸோ ஒரு பவர் பேக் காம்போ எனக்கு அண்டர் ஒரு 85 to 90,000 பட்ஜெட்குள்ளே நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கேஜுக்கு தாராளமாக போக முடியும். அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த டாப் நாட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட வேட்டேஜ் ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இதோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் ஃப்ளெக்ஸ் போர்ட் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. பனானா பின் டெர்மினல்ஸ் பார்த்தா உங்களுக்கு டாப் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி யூனிக்கான டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட கிராஸ்ஓவர் பற்றி பார்த்தலாம். ஒன் ஆஃப் ஹையஸ்ட் குவாலிட்டி கிராஸ்ஓவர் தான் இந்த ஸ்பீக்கர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு லோ வால்யூமில் நல்ல ஹை டீட்டெயிலிங்கில் ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ப்ரெசென்ட் டேல இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப ரேர் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெமோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து வாங்கினாக்கா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பீக்கரை நீங்கள் டெமோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட வாங்கிட்டு போக முடியும். இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றி எனக்கு ரெகுலராக நிறைய அப்டேட்ஸ் வேணுமா இருக்குது, எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நிறைய எனக்கு அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்போட ப்ராட்காஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் போதும். இந்த ப்ராடக்ட் டெமோ வீடியோஸு, புது அப்டேட்ஸ், அதுக்கான ப்ரைஸஸ்ஸு, ஸோ ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்துட்டு ஆன் டைமில் ஹேண்டில் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரிய ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டேரெக்டாக வந்துடலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் டெமோ வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இந்த ப்ராடக்ட்டோட டெமோ வீடியோ கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ டெமோ வீடியோலே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, இதோட வோக்கல்ஸு, அந்த பேஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோவில் S7 17B இருக்க ஒரு பேர் புக்ஷல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதோட காம்போவோட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெனனில் PMA 600NE இன்டிகிரேட் ஆம்பிளிஃபையர் கூட தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா PMA 600NEல வந்து உங்களுக்கு வைஃபை வராது. ஸோ வைஃபை ஸ்ட்ரீமிங்காக பார்த்தீங்கன்னா விம் மெனி ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் அனலாக் 2 இன்புட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு எக்ஸலண்ட் டிவைஸ்னு பார்க்க போனீங்கன்னாக்கா ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அண்டர் த பட்ஜெட்னு வரும்போது இந்த ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த காம்போவில். ஸோ S7 17B பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தா ஒயிட் கலரில் பார்த்துருப்போம், இது பார்த்தா கிரே கலரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாடலில் டோட்டல் 2 கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். 4 rooms 100 watts இதோட ஸ்பெக்ஸ். ஸோ இதோட கிராஸ் டிசைன்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ டெனன் PMA 600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இன்பில்ட்டாகவே ப்ளூடூத் வந்துடும். ஸோ வைஃபைக்காக அடிஷனலாக ஒரு ஸ்ட்ரீமர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் லேட்டஸ்ட்டாக அப்டேட் இருக்குது, எல்லா காம்போ இதில் செட் ஆகிடும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 rooம்ஸ்க்கு 70 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஆம்பிளிஃபையர். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்பிளிஃபையர்னு சொல்ல முடியும். ஸோ டெனனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் சிக்னேச்சர், சவுண்ட் குவாலிட்டி, அந்த டோனல் குவாலிட்டி, ஸோ ஸ்டீரியோக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். ஸோ இந்த காம்போவில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டெனன் PMA 600NEல ஒரு இன்டிகிரேட் ஆம்பிளிஃபையர், விம்ல மினின்ற ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்ட்ரீமரு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாமோவில் ஸ்டுடியோ 7 சீரிஸில் S7 17Bயில் இருக்க ஒரு புக்ஷல் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஓவரால் காம்போவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 99,000 rupees ஸ்பெஷல் தீபாவளி ஆஃபரில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிமிடெட் டைம் சேல். ஸோ தீபாவளி டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அவைலபிலிட்டி இருக்கும். ப்ரைஸஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், ஸ்க்ரீனில் திரும்ப தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் அகைன் ஒரு 5.1.2 கான்ஃபிகரேஷனில் ஒரு லார்ஜ் சைஸ் பேக்கேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மாடல் எதுவும் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் R820F ஒரு மேசிவ் சைஸான 8 inch இருக்க ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு 5.1.2 கான்ஃபிகரேஷன் தான். பட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அல்டிமேட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்தா வந்துட்டு F200 பார்த்துருப்போம். அது வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் ரூமுக்கு. இன்கேஸ் உங்கள் ஹால் சைஸோ இல்லை ரூம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் அக்வாஸ்டிக் ஹோம் தியேட்டர் ரூம் இருக்குது, நீங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக ஒரு செட்டப் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் ஒன் ஆஃப் எக்ஸலண்ட் பேக்கேஜாகவே இருக்கும். ஸோ எக்ஸலண்ட் எதுக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக டாப் நாட்சாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜோட ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், டீடைல்ஸு, ஸோ டிரைவர் என்ன சைஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய ரூமுக்கு இதை போட வேண்டிய டீட்டெயிலாக பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் பார்ட்டு. ஸோ இதோட ஓவரால் காஸ்ட்டோட ப்ரைஸ் என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும்.
ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாடல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் R820F ஃப்ளோர் ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் ஸ்பீக்கர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் R52C அப்படின்ற சென்டர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் B100 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெகுலராக மிலாப் மாடலுக்கும் ஒரே மாதிரி பேக்கேஜாக பண்டில் பண்ணுறோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர் மாடல் பார்த்தீங்கன்னா CS16C Mark 2ன்ற மாடலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அகைன் ஏவியர் பார்க்கும்போது 10-18 சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்க்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய கிளிப்ஸில் R12SWன்ற சப்வூஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரில்ஸ் பார்க்கும்போது இல்லை மேக்னெட்டிக் கிரில்ஸும் வந்துடும். பட் சரௌண்டுக்கு ஃபிக்ஸ்டு கிரில் வந்துடும். ஸோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா R820F டவர் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் 8 inches ஸ்பன் காப்பர் ரூஃபரில் ஒரு பவர்ஃபுல்லான டிரைவர் கொடுத்துருப்பாங்க. 1 inch வந்துட்டு உங்களுக்கு ஹவுண்டில் ஒரு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 ohmsக்கு அப் டு 600 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய தான் இந்த டவர் ஸ்பீக்கர். ஸோ 600 wattsன்னு போகும்போது உங்களோட ரூம் சைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20/25 இல்லை 20/30 இருந்தாலுமே ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இந்த ஸ்பீக்கரில் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டாப் நாட்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸும் சரி, அந்த மிட்ஸ் நைஸும் சரி அவ்வளோ பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு மூவி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர் தேடிட்டு இருக்கா, ஆனால் பட்ஜெட்டை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டுன்ற ஓவரால் பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ எண்டில் இதில் ஓவரால் காஸ்ட்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்த டவரோட பேக் சைட் வியூ பார்த்துடலாம். ஸோ பேக் சைட் வியூ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பேசிக் ஃப்ளெக்ஸ் போர்ட் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரோட வேட்டேஜ் அண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் ஸ்பீக்கரை பற்றி பார்த்துடலாம். சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் R52Cன்ற சென்டர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் 5/4 inchல 2 மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. 1 inchல ஒரு ஹார்ன் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூவி பார்க்கும்போது உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் தான் அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஹார்ட் ஆஃப் த ஹோம் தியேட்டர்னு பார்க்கும்போது சென்டர் அண்ட் சப் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஹோம் தியேட்டர் சூஸ் பண்ணும்போது சென்டர் அண்ட் சப்வூஃபர் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே ட்ராப் ஆகாது. உங்களோட மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட வேட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 100 watts வந்து அப் டு உங்களுக்கு 250 watts இருக்குது பீக் பண்ணக்கூடிய தான் சென்டர் ஸ்பீக்கர். ஸோ 250 watts ஸ்பீக் பண்ணும்போது உங்களோட மூவி வாட்சிங்க்கு இந்த சென்டர் ஸ்பீக்கர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்களுக்குமே அந்த ஜாரிங் சவுண்டு இல்லை வோக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது, எனக்கு அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு அந்த கிறிஸ்பான ஃபீல் இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு இந்த மாடலில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த பேக்கேஜ் கூட நம்ம ஸ்பீக்கர் சென்டர் ஸ்பீக்கர் சரௌண்ட் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் B100 தான் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேட்டேஜ் ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 inches மிட் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 inch ஹார்னோட ட்வீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரில் பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு கிரில் வந்துடும். இதோட வேட்டேஜ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 8 ohmsக்கு 50 watts வந்து உங்களுக்கு அப் டு 150 watts இருக்குது பீக் பண்ணக்கூடிய தான் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸு. அகைன் பார்க்கும்போது CS16 ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸு. ஸோ ஏவியர் பார்க்கும்போது டெனில் 1800H. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். வைஃபை, ப்ளூடூத், 8K 4K ரெசல்யூஷனு, உங்களுக்கு டால்பி அட்மாஸில் 5.1.2 இல்லாத கான்ஃபிகரேஷன் இது சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர். ஸ்பீக்கரில் சப்வூஃபர் பார்க்கும்போது கிளிப்ஸில் R12SW. ஸோ R12SW பார்க்கும்போது உங்களுக்கு 12 inchல ஃப்ரண்ட் லாங் த்ரோ குஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் ஃபயரிங்கு, பேஸ் ரிஃப்ளெக்ஸ் பேக் சைடில் இருக்கும். இதோட வேட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய தான் இந்த சப்வூஃபர். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜ் பார்க்கும்போது காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2,50,000ல் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 inchல டபுள் டிரைவ் இருக்க 2 டவர் ஸ்பீக்கர்ஸு, 5/4 inchல இருக்க ஒரு சென்டர் ஸ்பீக்கரு, 2 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸு, பேர் ஆஃப் அட்மாஸு, டெனன் 1800H, R12SW சப்வூஃபர். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ன்றதுனால தான் இந்த ப்ரைஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை இந்த ப்ரைஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸு. ஸோ இது வந்துட்டு ஒரு லிமிடெட் டைம் சேலில் மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் டெமோக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சீல்டு பீஸ் வித் வாரண்டி GST பில்லோடவே வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ராடக்ட்டை இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ணி வாங்கணும். ஸோ ஹோம் தியேட்டருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஹோம் தியேட்டர் போகிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூர் ராஜாஜிநகரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம். ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்தா நம்ம 5லேருந்து 6 பேக்கேஜ் மேலே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் வீடியோ சொல்லியிருப்போம் வந்துட்டு ஆம்பிளிஃபையர் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கியோவில் TSXR 494 7 சேனல் ஆம்பிளிஃபையர் அவைலபிள் இருக்குது. ஸோ பைடியில் பார்த்தீங்கன்னா LX505, LX305 2 மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ டெனில் பார்த்தீங்கன்னா 1800, 2800, 3800, 4800 சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்ஸும் ரெடிலி அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் 5 சேனல் ஏவியரில் நீங்கள் வைஃபை அண்ட் ப்ளூடூத் மாடல் தெரியுங்கன்னா டெனில் S660H அவைலபிள் இருக்குது. ஸோ எனக்கு ஆங்கியோ, டெனன், பைனியர் 3 பிராண்ட்ஸ் இருக்குது. எனக்கு மரன்ஸ் வேணும்னு வச்சுனாக்கா
மரஞ்சா சினிமா 60 இருக்கு. ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஆப்ஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் உங்களுக்கு 3 to 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் எனக்கு ப்ரீமியமான ஒரு பிராண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்டீகிரால DRX 2.4, 3.4, 5.4, 8.4 சொல்லிட்டு 4 மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இன்டீகிரால பார்த்தா நம்மகிட்ட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ DTM 7.4 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ஆடியோ ஃபைல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் சொல்ல முடியும். உங்களுக்கு அது HDMI 8K ரெசல்யூஷன் சப்போர்ட், உங்களுக்கு வைஃபை ப்ளூடூத் எல்லா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோட வந்துடும். ஸோ எனக்கு என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல சவுண்டிங்கில் இருக்க ஒரு இன்டீரியர் ஆம்பிளிஃபையர் தேடுறீங்கன்னா டெனனில் PMI 600 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தேடணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்கேஸ் எனக்கு டர்ன் டேபிள் வேணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டர்ன் டேபிள் வேணும்னு நினச்சிங்கனாக்கா டெனனில் DB29F இருக்குது. ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட்டான ஒரு டர்ன் டேபிள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்குது, டர்ன் டேபிள்ஸ் அவைலபிள் இருக்குது, இன்டீரியர் ஆம்பிளிஃபையர், AVRs, சப்வூஃபர், அட்மாஸ் ஸ்பீக்கர், டவர் ஸ்பீக்கர், ஸ்க்ரீனு, HDMI கேபிள்ஸோட எல்லா ரெடி ஸ்டாக்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் ப்ரொஜெக்டர்ஸே அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு 9 சேனல் 11 சேனல் ஒரு அக்வாஸ்டிக் ரூம் பிளான் பண்ணுறேன், ஸோ எனக்கு எண்ட் டு எண்ட் இல்லை ஒரே ஸ்டோரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட எல்லா ஸ்டாக்ஸும் ரெடிலி அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஆன்கோயிங் நிறைய ப்ராடக்ட் சைட்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. பட் இந்த வீடியோ ஃபெஸ்டிவ் சீசன் சேல் இருக்கிறதால நம்மளால் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூனிக்கான டிசைனு, ஒன்றுமே சவுண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு தேட்டர் வேலை ஒரு பெஸ்ட் எஃபெக்ட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு சவுண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டோரை ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோரை ரெனோவேட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோருக்கான ப்ராப்பர் வீடியோ பண்ண முடியல. பட் ஷார்ட்லி ஸ்டோரோட கம்ப்ளீட் வீடியோ அக்வாஸ்டிக்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ நம்ம ஷார்ட்லி அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராடக்டோட வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம சேனல் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஹிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஆன் டைம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட ஸ்கேனர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் போதும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்துடலாம். இல்லை நீங்கள் ஸ்கேனர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் லிங்க் போட்டிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ தீபாவளிக்கு ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.